மாசம் மாசம் சம்பளம் வருது. ஆனா சம்பளம் வந்த அடுத்த 2 நாள்லயே கிரெடிட் கார்டு பில்லு, பர்சனல் லோன் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, ஆப் லோன், இப்படி எல்லாத்துக்கும் பணத்தை கட்டிட்டு கடைசியில நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ பார்த்தா 500 ரூபாய் 1000 ரூபாய் அவ்வளவுதான் மிச்சம். உங்களுக்கும் இப்படிதான் நடக்குதா? அப்படின்னா உங்க பிரச்சனை சம்பளம் கம்மிங்கிறது மட்டும் இல்ல, கடன் உங்க சம்பளத்தை உங்களுக்கு முன்னாடியே சாப்பிடுது. வணக்கம், உங்க கணக்கம்மா பேசுறேன். கடன் வாங்காம இப்ப வாழவே முடியாது கணக்கம்மா அப்படின்னு நினைக்கிறீங்களா? முடியும். ஆனா அதுக்கு ஒரு சரியான பிளான் வேணும். இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 5 விஷயங்களை சரியா ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கடனை குறைச்சு நிம்மதியான பினான்சியல் லைஃப்க்கு வர முடியும். அதுவும் 5வது ரூல் ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் பாருங்க. முதல் ரூல், உங்க கடனை ரேங்கிங் பண்ணுங்க. கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், பைக் லோன், கோல்டு லோன், ஹோம் லோன் எல்லாமே கடன் தான். ஆனா எல்லா கடனுக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் பாப்போம். உங்ககிட்ட 2 கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கடன் 50,000 ரூபாய், இன்னொரு கடன் 2 லட்சம். 2 லட்சம் பெரிய அமௌண்ட்னு அதை முதல்ல அடைக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு அத பாருங்க. கிரெடிட் கார்டு மாதிரி அதிக இன்ட்ரெஸ்ட் உள்ள கடன் இருந்தா அது ரொம்ப ஃபாஸ்டா உங்க பணத்தை சாப்பிடும். அதனால கடன்களை ஒரு நோட் புக்ல எழுதுங்க. கடன் எவ்வளவு, இஎம்ஐ எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு, இன்னும் எத்தனை மாசம் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி டிசைட் பண்ணுங்க. சின்ன சின்ன கடனை ஃபர்ஸ்ட் முடிச்சு மோட்டிவேஷன் வாங்கணும்னா அது ஸ்னோபால் மெத்தட். அதிக இன்ட்ரெஸ்ட் உள்ள கடனை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் செலவை குறைக்கணும்னா அது அவலாஞ்சி மெத்தட். எந்த மெத்தட் பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆனா பிளான் இல்லாம இஎம்ஐ கட்டிக்கிட்டே மட்டும் இருக்காதீங்க. செகண்ட் ரூல், இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். பழைய கடன் முடிகிற வரைக்கும் தேவையில்லாத புது கடன் வேண்டாம். ஒரு கிரெடிட் கார்டு பில் கட்டிக்கிட்டு இருக்கும் போதே போன் பழசாயிடுச்சு, இஎம்ஐல புதுசா போன், பைக் இஎம்ஐ முடியல, கார் வாங்கலாமே, கார் இஎம்ஐ, பர்சனல் லோன் இருக்கு, இந்த ஒரு ட்ரிப் மட்டும் போயிட்டு வரலாம், கிரெடிட் கார்டு ஸ்வைப். இப்படியே போனா என்ன ஆகும்? ஒரு கையால கடனை அடைப்போம், இன்னொரு கையால புதுசா கடன் வாங்குவோம். இது டெட் சைக்கிள். ஒரு விஷயம் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இது எனக்கு உண்மையிலேயே தேவையா இல்ல ஆசையா? இதுக்கு இஎம்ஐ இல்லாம கேஷ்ல வாங்க முடியுமா? முடியலையா? அவசரம் இல்லாத பொருள்னா வெயிட் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க, அப்புறம் வாங்குங்க. ஒவ்வொரு ஆசைக்கும் இஎம்ஐ போட்டா ஒரு நாள் நம்ம சம்பளம் முழுசா இஎம்ஐக்கு தான் வேலை செய்யும். தேர்ட், எமர்ஜென்சி ஃபண்ட். கடன் இருக்கும்போது எப்படி கணக்கமா சேவ் பண்ண முடியும்? இதுதான் நிறைய பேர் கேட்கிற கேள்வி. என்னோட பழைய வீடியோக்கும் இதே கேள்விதான் எல்லா கமெண்ட்ஸ்லயும் எல்லாரும் போட்டிருந்தாங்க. ஆனா எமர்ஜென்சி சேவிங் இல்லாததால தான் பல நேரம் இன்னொரு கடன் உருவாகுது. ஒரு நாள் திடீர்னு பைக் ரிப்பேர் 5,000 ரூபாய், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் 8,000 ரூபாய், ஹோம் ரிப்பேர் 10,000 ரூபாய், கையில சேவிங்ஸ் இல்ல. என்ன பண்ணுவோம்? கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், பாரோயிங், மறுபடியும் கடன். அதனால ஆரம்பத்துல பெரிய அமௌண்ட் தேவையில்ல. மாசம் 500 ரூபாய் முடியுமா? சேவ் பண்ணுங்க. 1000 ரூபாய் முடியுமா? சேவ் பண்ணுங்க. போனஸ் கிடைச்சதா? அதுல கொஞ்சம் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எமர்ஜென்சி பஃபர் உருவாக்குங்க. அதுக்கப்புறம் மெதுவா அதை ஒரு மாசம் எசென்ஷியல் எக்ஸ்பென்ஸ் அளவுக்கு கொண்டு வாங்க. அப்புறம் உங்களால முடிஞ்சா இன்னும் பில் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தா அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வந்த உடனே கிரெடிட் கார்டு தேட வேண்டிய அவசியம் குறையும். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல மக்களே, பினான்சியல் ஷாக் அப்சார்பர். அடுத்தது ஃபோர்த் ரூல். இது மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளுக்கு ரொம்ப முக்கியம். சேலரி இன்க்ரீஸ் ஆனதும் என்ன பண்ணுவோம்? 3,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் வந்திருக்கும், ஆனா 2,500 ரூபாய் இஎம்ஐ புதுசா சேர்த்திருப்போம். அப்புறம் சேலரி இன்க்ரீஸ் ஆகி என்ன பிரயோஜனம்? போன் அப்கிரேட், பைக் அப்கிரேட், டிவி அப்கிரேட், ஷாப்பிங், ரெஸ்டாரண்ட் எல்லாமே அப்கிரேட். சேவிங்ஸ் மட்டும் அப்கிரேட் ஆகாது. இதுக்கு பேர் தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். உதாரணத்துக்கு உங்களுக்கு 5,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 5,000 ரூபாய் முழுசையும் லைஃப் ஸ்டைலுக்கு செலவு செய்யாதீங்க. அதுல ஒரு பகுதியை எக்ஸ்ட்ரா லோன் ரீபேமெண்ட், எமர்ஜென்சி ஃபண்ட், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு ரீடைரக்ட் பண்ணுங்க. அப்போதான் ஒவ்வொரு இன்கிரிமெண்ட்டும் உங்களை பினான்சியல் ஃப்ரீடம்க்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகும். இல்லனா சேலரி 30,000 இருந்தாலும் இஎம்ஐ, 50,000 இருந்தாலும் இஎம்ஐ, 1 லட்ச ரூபாய் இருந்தாலும் இஎம்ஐ. இன்கம் உயர்றது மட்டும் வெல்த் கிடையாது. இன்கம் உயரும் போது உங்க சேவிங்ஸும் நெட்வொர்த்தும் இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ கடைசி ரூல், இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். சேலரி வந்த உடனே பட்ஜெட் போடுங்க. ஒரு சிம்பிள் ஸ்டார்டிங் ஃப்ரேம்வொர்க்.
50% நீடு, அதாவது ரெண்ட், கிராசரிஸ், எலக்ட்ரிசிட்டி பில், ஸ்கூல் எக்ஸ்பென்ஸ், டிரான்ஸ்போர்ட், எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம். அடுத்தது 30% வாண்ட், ஷாப்பிங், ஈட்டிங் அவுட், என்டர்டெயின்மெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், டிராவல். 20% சேவிங்ஸ் மற்றும் ஃபினான்ஷியல் கோல்ஸ். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இது எல்லாருக்கும் எக்ஸாக்டா பொருந்துற ரூல் கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே அதிக கடன் இருக்குன்னா வான்ஸை டெம்பரரியா குறைச்சு அந்த பணத்தை லோன் ரீபேமெண்ட்டுக்கு ரீடைரக்ட் பண்ண வேண்டியிருக்கலாம். உதாரணத்துக்கு 40,000 சம்பளம் அப்படின்னா 12,000 ரூபாய் இஎம்ஐ இருக்கு, அப்போ 30% வான்ஸ் எனக்கு அலோடு அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ண கூடாது. பட்ஜெட் உங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகணும். ஒரே ஒரு ரூல் மட்டும் மறக்காதீங்க, சேலரி வந்த பிறகு மிச்சம் இருந்தா சேவ் பண்ணலான்னு நினைக்காதீங்க. அப்படி நினைச்சா பெரும்பாலும் மிச்சம் இருக்காது. சேலரி வந்த உடனே சேவிங்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட், எக்ஸ்ட்ரா டெட் பேமெண்ட் இது எல்லாத்துக்கும் அமௌண்ட்டை தனியா எடுத்து வைங்க. மிச்சத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுதான் பெரிய டிஃபரன்ஸ். சரி, இந்த 5 ரூல்ஸை இன்னொரு தடவை குயிக்கா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், உங்க கடனை ரேங்கிங் பண்ணுங்க. ஹை இன்ட்ரெஸ்ட் டெட்டை கவனிங்க. செகண்ட், பழைய கடன் இருக்கும்போது தேவையில்லாத புது கடன் வேண்டாம். தேர்ட், சின்ன எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபோர்த், இன்கம் இன்க்ரீஸ் ஆனதும் லைஃப் ஸ்டைலை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஃபிஃப்த், சேலரி வந்த உடனே பட்ஜெட், சேவிங், டெட் ரீபேமெண்ட் இதுதான் மனசுல இருக்கணும். இந்த 5 விஷயத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே மாசத்துல மேஜிக் நடக்காது. ஆனா 6 மாசம் கழிச்சு உங்க பினான்சியல் சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்க ஸ்டார்ட் ஆகும். 1 வருஷம் கழிச்சு நீங்களே உங்க பழைய பினான்சியல் ஹேபிட்ஸை திரும்பி பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேன், கடன் இருக்கிறது அவமானம் கிடையாது. ஆனா கடனில் இருந்து வெளியே வர எந்த பிளானும் இல்லாம இருக்க கூடாது. சின்ன அமௌண்ட்ல ஆரம்பிங்க, ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தொடர்ந்து முன்னாடி போங்க. இன்னைக்கு சொன்ன இந்த 5 டிப்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் எந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண போறீங்க காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கடன் பிரச்சனைல இருக்கிற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இஎம்ஐ டிராப்ல இருந்து வெளியே வர ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் பார்ப்போம். கணக்கு மாசம்னா கணக்கு போட்டுதான் செலவு பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. நன்றி.